வணக்கம். சின்னமருமகள் சீரியல்ல நம்ம ஈஸ்வரி தன் பொண்ணு சித்ராட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. தவமா தவந்து பெத்த ஒத்த ஆம்பளை புள்ள இவனை நான் கை நீட்டி அடிச்சிட்டேனே, எனக்கு எவ்வளவு மனசு வேதனையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு எவ்வளவு பாடுபடும், அம்மா இப்படி அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. உடனே இந்த சித்ரா சொல்றா, தம்பி பாவமா நீ தான் என் பேச்சு கேட்காம அவனை அடிச்சிட்ட அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் அவன் திருந்துற மாதிரி அடிச்சு நடிக்கலாம் இல்லாமா காவியா எதிரில் ஏன் அப்படி மாட்டிக்கணும்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்த காவியா வந்து கிளாப் பண்ணி சொல்றா, சபாஷ், இது மாதிரி அக்கா இது மாதிரி அம்மா இருந்தா நாடும் உருப்படும் வீடும் உருப்படும். உங்களுக்குலாம் கொஞ்சமா வெக்கமான இல்லை, இப்படி இருக்கீங்களே, பெத்த தாய் என்ன பண்ணிருக்கோம், தான் பையன் தப்பு பண்றான்னா அப்பவே தடுத்து நிறுத்தி இருக்கணும். எதுக்கு இந்த தப்புலாம் பண்ற, ஒழுங்கா திருந்தி நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறக்கணும், அந்த மாதிரி எண்ணம் நல்லா உங்களுக்கு கிடையாதா? நீங்க என்ன சொல்லிக்கணும், பண்ண தப்பெல்லாம் போதுன்னா இனிமேலாச்சும் ஒழுங்கா திருந்தி வாடுதான் நீங்க சொல்லணும். இவ்வளவு கேவலமா இருக்கீங்க, நடிங்கன்னு சொல்றீங்க. அவனை திருந்தத்துக்கு வழி கொடுக்காம நீங்களே அவனை கெட்ட வழி போறதுக்கு சொல்லி கொடுத்துக்கலையே, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லை? என்ன பொருளை பெற்று வச்சுக்க, உன் பொண்ணை எந்த நிலைமைக்கு வளர்த்து வச்சுக்க, உனக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு படு கேவலமா திட்டிட்டு இருக்கேன் இந்த காவியா. இவங்க ரெண்டு பேரும் திரு முடிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லை நான் அது போய் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வந்து போய் பேசுறீங்க, நான் சொல்றது எல்லாம் கரெக்டு தான். உன் பையனை ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டான், ஊரில் இருக்கிற பொண்ணு வாழ்க்கையெல்லாம் நாசம் பண்ணுறான். ஒரு அம்மா நீ தடுத்து நிறுத்திருக்கணும்ல, இப்படிப்பட்ட புள்ளியை நீ வெட்டி போட்டிருக்கணும். இப்படி வளர்த்து வச்சிருக்கே தீனி போட்டு, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லை? உன் பொண்ணை வீட்டோட வச்சிருக்க, என்ன ஜெல்மோ என்ன பொம்பளைன்னு சொல்லிட்டு இந்த காவியா திட்டிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற நாளைக்கு அப்படின்றாங்க. உடனே காவியா நீ என்ன பண்ண போற என் தம்பிய அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நாளைக்கு நீ பாரு தெரியும், நாளைக்கு பொழுது விட்டுட்டோம் அப்போ தெரியும்னு சொல்லிட்டு காவியா அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்க, தான் குழந்தைகிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துக்கு நீ வரப்போறடா, இனிமேல் இந்த உலகத்தில் அம்மாவுக்கு நீ, உனக்கு அம்மா, அது ரெண்டு பேரும் மட்டும்தான், வேறு எந்த சொந்தமும் தான் கிடையாது, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நீ சந்தோஷமாக வெளியே வரணும்னு சொல்லிட்டு தான் குழந்தைகிட்ட, வயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்ட ஆசையாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சேது வராரு. தமிழ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல வராரு. ஒருவேளை நம்ம கேஸ் வாபஸ் வாங்க போகிறவங்க தமிழ்கிட்ட சொல்லாமா வேணாவா, சரி வேண்டாம் இது சர்ப்ரைஸாக நம்ம அந்த முடிவை சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம சேது யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தமிழ் கேட்குறாங்க, என்னங்க ஏதோ எங்கிட்ட பேச வந்தீங்களா, என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க. இல்லை தமிழ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. உடனே தமிழ் எனக்கு ஒரு ஆசை அப்படின்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி சொல்லுங்க என்ன ஆசை அப்படின்னு. இல்லை உன்னோட வயிற்றை நான் தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது தமிழ், அதனால தான் அப்படின்னு தயங்கி நிற்கிறாரு. ஏங்க நான் வயிற்றுல தலகாணி எதனா வச்சுருக்கேன்னா இல்லை துணி சுற்றி வச்சுருக்கேன்னா சந்தேகமாக இருக்கா, குழந்தை இருக்கோ இல்லையோன்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்கா, அதை செக் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. என்னடா நம்ம நல்ல விதமாக தானே பேச வரும், இவன் இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிடுறாரு. நம்ம தமிழ் அம்மா கால் பண்றாங்க, தமிழ் எப்படிமா இருக்கா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் நம்ம வீட்டுக்கு ஒரு காலைல ஒரு நோட்டீஸ் கோர்ட்ல இருந்து கேஸ் வாபஸ் வாங்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நாளைக்கு கோர்ட்ல நீ மாப்பிள்ளை போறீங்களே, அந்த நேரத்தில் கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிட்டு தமிழ், நான் உனக்கு எல்லாம் எடுத்து சொன்ன அவசியம் இல்லை, உனக்கு எல்லாம் தெரியும், நீ படிச்சவ, உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையும் தெரியும், அதனால தான் நான் சொல்றேன். மாப்பிள்ளை உங்ககிட்ட எவ்வளோ மன்னிப்பு கேட்குறாரு, அவரு திருந்தி உங்க கூட வாழணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளும் ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு அவரை மன்னிச்சு ஏற்றுக்கோ, உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, இதில் மாப்பிள்ளை வாழ்க்கையே அடங்கியிருக்கு, தப்பு பண்ணாதவங்க அந்த உலகத்தில் யாருமே இல்லை தமிழ், நம்ம விட்டு கொடுத்து போனோம், விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதும் இல்லை, அதுவும் உனக்கு தெரியும், இதுக்கு மேலே அம்மா உனக்கு எதுவும் சொல்ல விரும்பலை, உன்னோட வாழ்க்கையை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் தமிழ், மாப்பிள்ளை பாவம் அவர் படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர் தப்புலாம் தெரிந்து எத்தனை தடவை உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, மனம் வருந்தி பேசியிருக்காரு, அதெல்லாம் நீ யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவெடு, நாளைக்கு காலைல நீ மாப்பிள்ளை கோர்ட்டுக்கு போகணும், அந்த நேரத்தில் கேஸ் வாபஸ் வாங்கணும், அது உனக்கும் முழு சம்மதம் நீ சொல்லணும், நீ சொல்லுவ நான் நம்புறேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அம்மா பொண்ணு தமிழ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. நம்ம சேது ஸ்ட்ராங்காக இருக்காரு, எப்படி இந்த கேஸ் வாபஸ் வாங்கிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ் நாளைக்கு கோர்ட்டில் போய் என்ன சொல்ல போகிறாங்க எனக்கு தெரியல. இல்லை சார் இதுக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் மேற்கொண்டு வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க தெரியல. சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்கள வெறுப்பேற்றத்துக்காகவே இந்த சாவத்தையும் தாமரையும் பேசிட்டு இருக்காங்க. என்ன வச்சால ஆப்பு காவியா, பெரிய ஆப்பு, இன்னும் பெரிய பணக்கார வீட்டு மைனர் பொண்ணை கட்டின்னு வந்த, ஊர் உலகத்தில் அழகு பணக்காரின்னு சொன்ன, கடைசியில் என்ன ஆச்சு உன் பையனோட வாழ்க்கை, இது இல்லை இதை விட இன்னும் சதி சிரிக்க போகுது பத்தியான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக ஆணவமாக பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஈஸ்வரியும் வேணாம் மாத்தாச்சி, தேவையில்லாதெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க,
ஒழுங்கு மரியாதையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன, உங்ககிட்டலாம் என்ன இப்படி தான் நான் பேச முடியும்? இன்னும் ஆட்டம் ஆடின உன் பையன், நீ என்னென்ன பண்ண அதுக்கெல்லாம் தண்டனை தான் இப்போது ஒரு காவிய ரூபத்தில் வந்திருக்கு. இதுதான் ஸ்டார்டிங்கு, இனிமேல் தான் நீங்கள் நல்லா பட போகிறீங்க 3 பேருன்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா திமுறா பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சித்ரா என்ன சொல்லுவாங்க, பாருமா இவங்க வேறு வந்து நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க, அப்பப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. ஏய் சும்மா இருடி, கொஞ்ச நாளைக்கு தானே டி, அவளுக்கு வெண்ண வெறுப்பை தான் ஏற்றுட்டோம். அந்த தாமரைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவளுக்கு ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட மாப்பிள்ளை தாண்டி அவளுக்கு நான் பார்த்து இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்க போகிறேன். அப்போ இருக்கிற இந்த ஈஸ்வரியா நீ புரிஞ்சுப்ப, தான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாவித்திரி அணுவா சித்திரவதை அனுபவிக்கல. இந்த ஈஸ்வரியை வந்து நீ பார்த்தே இருக்க மாட்டேன், அப்போ தெரியும்டி உனக்கு, அது வரைக்கும் நீ கவலைப்படாத, நம்ம பொறுத்து இருந்தால் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஏன் இது மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு பகையை வளர்த்துக்கிறாங்கன்னு தெரியல. என்னடா இந்த ஈஸ்வரிக்கும் பையன் வாழ்க்கை எப்படியாச்சு, நல்ல புத்திமதி சொல்லி இந்த காவியை நல்ல பொண்ணாக இவ கூட சேர்ந்து வாழ வச்சு குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வர வைக்கணும் எண்ணமும் இந்த ஈஸ்வரிக்கு இல்லை. இந்த தாமரையும் நல்வழிப்படுத்தி அவங்க அம்மா சாவித்திரி சொல்லி என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, உங்கள் அப்பா என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், உனக்காச்சும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், ஆனால் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுனான்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமான பொழைச்சிக்கும் தெரியல. கடைசி வரைக்கும் இது எடுக்க முடுக்கா பேசி கலகம் மூட்டி வம்பு பண்ணி 2 குடும்ப வாழ்க்கையும் சீரழிஞ்சு தான் போதும் மக்களே. தமிழ்ச்செல்வியும் ஒழுங்காக கோர்ட்டில் போயிட்டு எனக்கு வாழ விருப்பம்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு ஒத்துழைக்கணும். இதோட இந்த வீடியோ முடியுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.